ஒரு முக்கியமான விஷயத்தை சூசகமாக சொல்கிறதுக்கு தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மனித வாழ்க்கை நிலையற்றது. நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற காலத்தில் நாம் செய்யணும்னு நினைக்கிற நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சிடணும். அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேட்டரியை தூக்கி போடுற மாதிரி நம்மளே இந்த உலகம் தூக்கி போடுறோம். ஆகையினால் நல்லது செய்வோம் வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்தல் வேண்டும். இந்த புகைப்படம் 2014 நான் பாரிஸ் போன பொழுது எடுத்த படங்க. ஒரு மழலையர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். எல்லா மாணவர்களுமே அங்கு அவர்களுடைய தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. தாய்மொழியில் கல்வி கற்கும் பொழுது தான் மூளையுடைய முழுமையான திறன் வெளியாகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அறிவியல் பூர்வம் கூட அதுதானங்க சரி. ஆனாலும் ஏன் நம்ம நாட்டில் தாய்மொழியை நாம், முக்கியமாக தமிழர்களாகிய நாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை? அதை ஒரு குறைவாக, ஒரு கேவலமான பொருளாக நினைக்கிறோம். ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. இனிவரும் காலங்களிலாவது இந்த சிந்தனை மாறணுங்க. நாம் தாங்க மாற்றணும். மாற்றுவோம். இப்போ நாம் கார்டியாக் சைக்கிள் பற்றி படிக்க போகிறோம். கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது. மருத்துவம் அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஃபார்மசி, நர்சிங், ஃபிசியோதெரப்பி, இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லா மருத்துவ படிப்புகளுக்குமே உடல் இயற்கையியல், ஃபிசியாலஜி எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த கார்டியாக் சைக்கிள் வருது. கிராமப்புறங்கள்லேருந்து வந்த மாணவர்கள், ஆங்கிலம் டபா டபான்னு பேசினா அதை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள், எந்தையுமே சொல்லும் பொழுது கொஞ்சம் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு புரியும் அப்படின்ற கூடிய கொஞ்சம் சாதாரணமான நிலையில் உள்ள என்ன மாதிரியான மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாதையில் இது ஒரு ஸ்டெப்பு. இதே விலியத்தை சில வருடங்களுக்கு பிறகு முழுமையான தமிழ் வார்த்தைகளோடு செய்ய முடியும். இப்போதைக்கு பல ஆங்கில சொற்களை தாராளமாக பயன்படுத்தி இந்த விலியத்தை நான் உருவாக்குகிறேன். ஏன்னா இப்போ அது மாணவர்களுக்கு பயன் தர வேண்டும். இது மாணவர்களுக்கு தேவையான ஒரு பதிவு. சரிங்களா? கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது என்ன? கார்டியாக் சைக்கிள்னா the successive coordinated events that takes place during one beat of the heart. ஒரு முறை இதயம் துடிக்கிறப்போ லப் டப்புன்னு இந்த சவுண்டு கேட்குது இல்லைங்களா, அதில் ஒரு முறை ஒரு சிஸ்டோலி, ஒரு டயஸ்டோலி. ஹார்ட் சுருங்கிறதுக்கு பேர் சிஸ்டோலி, ஹார்ட் விரிஞ்சு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் டயஸ்டோலி. ஒரு சிஸ்டோலே ஒரு டயஸ்டோலை சேர்ந்தால் ஒரு ஹார்ட் பீட். இப்படி ஒரு ஹார்ட் பீட்டில் ஹார்ட்டில் நடக்கக்கூடிய சக்ஸசிவாக நடக்கக்கூடிய கோஆர்டினேட்டட் ஈவெண்ட்ஸுக்கு பேர் தான் கார்டியாக் சைக்கிள். சக்ஸசிவ்னா என்ன? ஒன்று நடக்கும், அது நடந்ததுனால இன்னொன்று நடக்கும், இது ரெண்டும் நடந்ததுனால இன்னொன்று நடக்கும். அதுதான் சக்ஸசிவ். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. உங்கள் சீனியர், அதுக்கப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஜூனியர். அந்த சக்ஸசிவாக வர்றது தான் சக்ஸசிவான அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள். கோஆர்டினேட்டட் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து நடக்கிறது. இது வேறு அது வேறு எங்கெங்கே நடக்கிறது இல்லை. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒரு குரூப்பாக ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒரு கோர்வையாக நடக்கிறதுக்கு பேர் தான் கோஆர்டினேட்டட் ஈவெண்ட்ஸ். ஸோ கார்டியாக் சைக்கிளில் டிஃபைன் பண்ணணும்னா த சக்ஸசிவ் கோஆர்டினேட்டட் ஈவெண்ட்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் ஒன் பீட் ஆஃப் த ஹார்ட். புரிஞ்சிருச்சா? கார்டியாக் சைக்கிளில் 4 முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒன்று எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ். அதாவது நார்மலாக அந்த கார்டியாக் செல் நெகட்டிவாக இருக்கக்கூடியது பாசிட்டிவாக மாறும் பொழுது அதை டீபோலரைஸ்டுன்னு சொல்லுவோம். எல்லா உயிரணுக்களுமே உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? அது ஏன் அப்படி இருக்குன்னா, செல்லுக்குள்ளே புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த புரோட்டீன்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. மோரோவர் அது உள்ள பொட்டாசியம் இருக்குது. அந்த பொட்டாசியம் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்தாலும் அது ஈஸியாக அந்த செல் மெம்பரேன் வழியாக வெளியில் போகிற மாதிரி இருக்குது. சோடியம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் அதிகமாக இருக்குது. ஸோ பல காரணங்களால், இதெல்லாம் பேசிக் ஃபிசியாலஜி, ஜென்ரல் ஃபிசியாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் உயிரணுக்கள் எல்லாமே வெளியில் பாசிட்டிவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செல்லுடைய உள் பகுதி நெகட்டிவாக இருக்கும். அதெல்லாம் எல்லாமே போலரைஸ்டு இன்டு நெகட்டிவ் சைடு. இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வரும் பொழுது அது பாசிட்டிவ் ஆகி டீபோலரைஸ்டு ஸ்டேஜுக்கு போகுது. டீபோலரைஸ்டு அப்படின்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறது. ஸோ அது பாசிட்டிவாக இருக்கும். அந்த டீபோலரைஸ்டு ஸ்டேஜ் திருப்பி மறுபடியும் போலரைஸ்டுக்கே போயிடும். அப்போ தான் அது ரீபோலரைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ
நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆனா டீபோலரைஸ்டு, பாசிட்டிவ்ல இருந்து மறுபடியும் நெகட்டிவ் ஆனா அதுக்கு பேர் ரீபோலரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கு அடுத்து மெக்கானிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். மெக்கானிக்கல் சேஞ்சஸ்னா என்ன அப்படின்னா கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். அந்த கார்டியாக் மசிலுடைய கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷனும் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸு. ஹீமோடைனமிக் சேஞ்சஸ் அப்படின்னா ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ ஏட்ரியம்லேருந்து பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது, வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ வென்ட்ரிக்கிள்லேருந்து அந்த கிரேட் வெசல்ஸ்குள்ளே போகுது, அயோட்டாக்குள்ளே போகுது, பல்மனரி ட்ரங்க்குள்ளே போகுது. இந்த மாதிரி ரத்தம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஹீமோ டைனாமிக்ஸ். டைனாமிக்ஸ் அப்படின்னா டைனாமிக்காக இருக்கிறது, நகர்ந்து நகர்ந்து இருக்கிறதுன்னு. ஹீமோனா பிளட். ஸோ ஹீமோ டைனாமிக்ஸ்ன்றது பிளட்டுடைய ஃப்ளோவில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள். எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ், மெக்கானிக்கல் சேஞ்சஸ், ஹீமோடைனாமிக் சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கிற போது இதயத்தில் வந்து சப்தம் ஏற்படும், லப் டப்புன்ற சப்தம் ஏற்படும். அதனால ஹார்ட் சவுண்ட்ஸும் வரும். ஸோ கார்டியாக் சைக்கிளில் இந்த 4 வகையான விஷயங்களையும் நாம் இப்போது விலாவரியாக பார்ப்போம். இப்போ நாம் டூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிளை பார்ப்போம். ஒரு முறை வந்து ஹார்ட் லப் டப் அப்படின்னு அந்த சிஸ்டோலே டாஸ்டோலே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு 0.8 செகண்ட்ஸ் தான் கார்டியாக் சைக்கிள் டூரேஷன். எப்படி இந்த 0.8 வந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 75 டைம்ஸ் நம்மளுடைய ஹார்ட்டு பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுன்னு நீங்கள் பார்க்குறப்போ 60 டிவைடட் பை 75ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா 0.8 செகண்ட்ஸில் வந்துடும். அதாவது கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது 0.8 செகண்ட்ஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு புரிஞ்ச உடனே இன்னொரு கணக்கு நம்ம போட முடியும். ஒருத்தவங்களுடைய ஹார்ட்டு வேகமாக துடிக்குதுன்றப்போ அவங்களுடைய கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக நார்மல் ஸ்பீடு 75 டைம்ஸ் பெர் மினிட் துடிக்கும் போதே 0.8 செகண்ட்ஸ்னால் ஒரு 100 வாட்டி துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 டைம்ஸ் பெர் மினிட் வந்து துடிக்குதுன்னா நிச்சயமாக கார்டியாக் சைக்கிளுடைய டூரேஷன் குறைஞ்சு தான் ஆகணும். 60 டிவைடட் பை 75 இஸ் ஈக்குவல் டு 0.8ன்னா 60 டிவைடட் பை 100 இன்னும் குறையும், 0.6ல் வந்து நிற்கும். இன்னும் 120, 113லாம் நீங்கள் ஹார்ட் ரொம்ப ரொம்ப வேகமாக துடிக்கும் பொழுது கார்டியாக் சைக்கிளுடைய டூரேஷன் ரொம்ப குறையும். இதில் ரொம்ப டாக்டராக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹார்ட்டுடைய அந்த கார்டியாக் சைக்கிளுடைய டூரேஷன் குறையிறப்போ இந்த டயஸ்டோலே சிஸ்டோலே நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா, அதில் டயஸ்டோலே உடைய பீரியட் தான் அதிகமாக குறையுது. சிஸ்டோலே பீரியட் எவ்வளோ குறையுதோ அதை விட டயஸ்டோலே உடைய பீரியட் அதிகமாக குறையுது. டயஸ்டோலே உடைய பீரியடில் தான் ஹார்ட் வந்து பிளட்டால் ஃபில் ஆகுது. அந்த கார்டியாக் சாம்பர்ஸ் ஃபில் ஆகிற பீரியடு டயஸ்டோலே. இப்போ டயஸ்டோலே வரக்கூடிய சமயத்தில் வந்து இந்த மாதிரி அதனுடைய டைம் வந்து குறையிற பொழுது கார்டியாக் ஃபில்லிங் குறையிற பொழுது கார்டியாக் அவுட்புட்டும், ஏன்னா உள்ளே வந்தால் தானே வெளியில் வரும், சட்டியில் இருந்தால்தானே வரும் வெளியே அப்படி சொல்கிறோம் இல்லையா, சட்டியிலேயே வரலைன்னா எப்படி வெளியில் வரும்? ஸோ அந்த மாதிரியான சூழலில் இதயம் ரொம்ப வேகமாக துடிக்கிற பொழுது சிஸ்டோலையும் குறையுது, டயஸ்டோலையும் ரொம்ப குறையுது. அதனால் கார்டியாக் ஃபில்லிங், சாம்பருடைய ஃபில்லிங் குறையுது, அதனால் கார்டியாக் அவுட்புட்டும் குறையுது. ஹார்ட் ரொம்ப வேகமாக துடித்து கொண்டே இருந்தால் ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பிளட் அவுட்புட்டு, கார்டியாக் அவுட்புட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலாக இருக்கும். அதனால தான் இதயம் ரொம்ப வேகமாக துடிக்கிறது நல்லது இல்லை. புரியுதா? இப்போ நாம் அந்த 0.8 செகண்டை பிரித்து பார்ப்போம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏட்ரியல் சைக்கிளும் வென்ட்ரிகுலர் சைக்கிளும் ஒரே சமயத்தில் தான் நடக்குது. ஒரே ஹார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த 4 அறையில் மேலே இருக்கிற 2 ஏட்ரியமில் நடக்கிறது ஏட்ரியல் சைக்கிள், கீழே இருக்கிற 2 வென்ட்ரிக்கிளில் நடக்கிறது வென்ட்ரிகுலர் சைக்கிள். 2 சைக்கிளுமே ஒரே சமயத்தில் தான் சக்ஸசிவ் கோஆர்டினேட்டட் ஈவெண்ட்டாக நடக்குது. சரிங்களா? இப்போது ஏட்ரியல் சைக்கிளில் ஒரு சிஸ்டோலே இருக்குது, ஒரு டயஸ்டோலே, ஒரு சுருக்கம் ஒரு விரிவு. வென்ட்ரிகுலர் சைக்கிள்லேயும் ஒரு சுருக்கம் ஒரு விரிவு, ஒரு சிஸ்டோலே ஒரு டயஸ்டோலே. அப்போ 2 ஒரே மாதிரி தான் இருக்கா? ஆனால் இந்த 2 ஒரே மாதிரி இருக்கிற அந்த செயல்பாடுகளுடைய டைமிங்கை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏட்ரியல் சிஸ்டோலே வந்து 0.1 செகண்ட், அப்படின்னா ஏட்ரியல் டயஸ்டோலே 0.7 செகண்ட், 0.1ம் 0.7ம் சேர்ந்தா 0.8. வென்ட்ரிக்கிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் சிஸ்டோலே 0.3 செகண்ட், வென்ட்ரிக்கிள் டயஸ்டோலே 0.5 செகண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வென்ட்ரிக்கிளுடைய டயஸ்டோலே தான் ரொம்ப நேரம், ஏட்ரியல்லையும் பார்த்தீங்கன்னா டயஸ்டோலே தான் ரொம்ப நேரம். சிஸ்டோலேங்கிற அந்த சுருங்கிறது வந்து ஏட்ரியால் ஒரு 0.1 செகண்ட் மட்டும் சுருங்கிட்டு 0.7 செகண்ட்ஸ் விரிஞ்சிருக்கு. வென்ட்ரிக்கிள்ஸ்லையும் 0.3 செகண்ட் சுருங்கிட்டு 0.5 செகண்ட்ஸ் விரிஞ்சிருக்கு. இந்த டயஸ்டோலே 0.5 செகண்ட்ஸாக இந்த வென்ட்ரிக்கிளில் இருக்குது, 0.7 செகண்ட்ஸாக ஏட்ரியமில் இருக்குது. இப்போ உங்களுக்கு
ஏட்ரியல் சைக்கிளும் வென்ட்ரிக்கல் சைக்கிளும் சிஸ்டோலே டயஸ்டோலின் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ரெண்டுமே 0.8 செகண்ட்ஸ் 0.8 செகண்ட்ஸ் நடக்குது. இந்த ரெண்டு சைக்கிளும் எப்படி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குங்கிறத நாம் ரெண்டாவது பகுதியில் பார்ப்போம். நன்றி.